ஆளுநர் இதை தேவையற்ற காலதாமதத்தை செய்வதற்கு காரணமே தாவாக்கனுடைய அந்த கிளைமை குறைக்கணும் என்பதுதான். அடுத்து விசிகாவோ கம்யூனிஸ்டுகளோ இந்த அரசாங்கத்தை தாவேகானுடைய அந்த அரசாங்கத்தை ஆதரிச்சாலும் கூட அது எவ்வளவு தூரத்துக்கு நிலையாக இருக்கும் என்று சொல்ல முடியாது. அடுத்து சபீர் ஜோக்கா சொன்னாரா சீரியஸா சொன்னாரான்னு தெரியல. திமுகவும் அண்ணா திமுகவும் ஆளுக்கு 2.5 வருஷம் ஆட்சி, அதுக்கு எந்த வாய்ப்பே இல்லை, 100க்கு 100 வாய்ப்பே இல்லை. அப்ப இருக்கிறது ஒரே ஒரு பேர். இப்ப இன்றைக்கு மாலையில் அது திரு ஆர்கே ட்விட்டர் பதிவுகளா போடுறாரு. அதனால அவங்க எனக்கு கூட கேட்குறாங்க, இல்லை அவர் சொல்றாரு, ஏதோ சொல்றாரு கேளுங்க அப்படிங்கிறாங்க. அப்ப நீங்க தான் அதை சொல்லணும். ஒரே ஒரு don't do it ன்னு போட்டுருக்காரு. don't do what ங்கறத சொல்ல மாட்டேங்கிறாரு. இதான் சப்போர்ட் கொடுக்காதீங்க டிஎம்கே கிட்ட, அதிமுகவுக்கு சப்போர்ட் கொடுக்காதீங்கன்னு சொல்றேன், வேற ஒண்ணும் கிடையாது. தட் இஸ் ஐ வுட் நாட் சே இட் இஸ் சப்வர்ஷன் ஆஃப் பீப்பிள்ஸ் மேண்டேட். பட் அவங்களுக்கு மேண்டேட் கிடையாது, உங்களுக்கு மேண்டேட் கிடையாது. அவங்களால கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண முடியாவிட்டால் கேசிபி என்ன நினைக்கிறாரு? சாரி, இந்த ஆண்டு இறுதிக்குள்ள இன்னொரு தேர்தல் நடப்பதை தவிர்க்க வேண்டும் என்றால் ஒரே வாய்ப்பு தான் இருக்குது. அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக அமர்த்தி தாவேகா அந்த அரசாங்கத்தில் விஜய் துணை முதலமைச்சராக கூட ஏற்றுக்கொண்டு அவர்கள் இணைந்து ஒரு ஆட்சி அமைக்கப்பட்ட குறைந்தபட்சம் ஒரு 1-2 ஆண்டுகளுக்கு காங்கிரஸ் என்ன பண்றது? இல்ல இருக்கிறது ஒரு பாசிபிலிட்டி. காங்கிரஸ் திமுக திருப்பி போயிடுவாங்க. இல்ல இதுக்கு மோர் பாஸ். ஏன் சில இடத்துல மைனாரிட்டியா இருக்கிறவங்க சீஃப் மினிஸ்டரா இருந்து, நிதிஷ்குமார் எப்படி இருந்தாரு சார்? அது வேற சார், அதெல்லாம் ப்ரீ போல் அலையன்ஸ், போஸ்ட் போல் அலையன்ஸ்ல அப்படிலாம் நம்ம யோசிக்க இது லாஜிக்கே இல்ல. அந்த ப்ரீ போல் போஸ்ட் போல் அதெல்லாம் இல்ல. டு அவாய்ட் another election within 2026. ஓகே, ஒன்னா 2 தான் ஆளுக்கு இன்னொரு பெரிய தொகை. கர்நாடகால என்ன டாக்டர் குமாரசாமி எப்படி சிஎம் இருந்தாரு கர்நாடகால? இல்ல அதுதான் இவங்களோட கவலையா இருக்கு. ஷபீர் என்ன சொல்றாருன்னா, ஃபட்னவிஸோ அல்லது வெவ்வேறு மாநிலங்களில் நடந்த விஷயங்கள் தமிழ்நாட்டில் நடக்கிறதுக்கு அனுமதிக்கலாமான்னு இல்ல நான் கேட்கிறேன், யாராச்சும் உத்தரவாதம் கொடுக்க முடியுமா நடக்காது, நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. திமுக அதிமுக நடக்கவே இல்ல சார். இப்ப தாவேகாவும் காங்கிரஸும் ஒன்னா போகுது. அவர் எதை சொல்றாரு? அவர் உத்தரவாதம் தரங்கிறாரு. நீங்க அதிமுக ஆட்சி அமைச்சு தாவேகா அதுல இருக்கலாம். ஓகே, கம்யூனிஸ்டுகளுக்கு ஒரு ஆங்கிள் இருக்கலாம். ஏன்னா இப்ப இந்தியாவில கம்யூனிஸ்ட் பங்கேற்கக்கூடிய அரசே இல்ல. அதனால அட்லீஸ்ட் இங்கேயாவது இருக்கலாமே அப்படிங்கிற ஒரு நப்பாசை வரலாம் இல்லையா கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு? கம்யூனிஸ்ட் முக்த் பாரத் இப்போ பாத்தீங்கன்னா திரிபுரால இல்ல, பெங்கால்ல இல்ல, கேரளால இல்ல, எங்கேயுமே கிடையாது. சோ அட்லீஸ்ட் தமிழ்நாட்டுல ஒரு கூட்டணி பார்ட்னரா இருக்கலாமே அப்படிங்கிற இடதுசாரிகளை பொறுத்த வரைக்கும் ஆட்சி அதிகாரம் அப்படிங்கறத அவங்க பிரைமர்லி வச்சு பண்றது இல்லையா சார்? இப்பவும் அவங்க என்ன ஆங்கிள் இருக்கும்? இல்ல இப்பவும் எதிர்கட்சியாக கட்சியை வளர்க்கறதுக்கான சரியான தருணம்னு நினைக்கிறவங்களும் இருக்கிறாங்க. அதுதான் ஷபீர் மென்ஷன் பண்ணாரு. அந்த மாநில குழுவில் இருக்கக்கூடியவங்களே இது ஒரு சரியான தருணம், நாம ஒரு கன்ஸ்ட்ரக்டிவான ஒரு அப்போசிஷனா இருந்து கட்சியை வளர்க்க முடியும். எனக்கு ஒரு கேள்வி, எதுக்கு ரிசார்ட், எதுக்கு சில சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் ஒரு ரிசார்ட்ல வைக்கப்படுறாங்கங்கிற செய்தி வருது? எதற்காக கேப்பீங்களா? என்னது வாட் இஸ் திஸ்? சொல்லுங்க. இல்ல அவர் என்ன கேக்குறாருன்னா, இப்ப 40 பேர் ரிசார்ட்ல இருக்காங்களா, எதுக்காக அப்படின்னு கேக்குறாரு. வேற வழி இல்லல. அதாவது இப்போ யாரும் நினைக்கல, யாரு போஸ்ட் பண்ணுவாங்க? திமுகவா அண்ணா திமுகவா? 2 பேரும் தான் போஸ்ட் பண்ணுவாங்க. அதாவது யாரும் இவர்கள் ஜெயித்து வருவார்கள் என்று யாரும் எண்ணவே இல்லை. எனக்கு ஒரு கேள்விதான் இருக்கு. நீங்க எல்லாமே உங்களுக்கு இருக்கக்கூடிய சோர்சஸ்ல இருந்து பேசலாம், எல்லா கேள்வியில அது உங்க உரிமை. என் ஒரே கேள்வி, அதிகாரப்பூர்வமா திரு மு.க. ஸ்டாலின் கொடுத்த முதல் அந்த ட்விட்டர் பதிவுல நாங்க ஒரு ஆரோக்கியமான எதிர்கட்சியாக செயல்படுவோம் அப்படின்னு அழுத்தமா அவர் சொல்லிட்டார். அதோட அர்த்தம்ன்றது என்னன்னா,
we are not going to claim or நாங்க போய் சேலஞ்ச் பண்ண போறது இல்லங்கிறது தான் அதோட அர்த்தமா நான் புரிஞ்சுக்கிறேன். கரெக்ட். அதுல ஏதாவது மாற்றங்கள் இருக்குன்னு நீங்க புரிஞ்சுக்கிறீங்க? இல்ல அதுல மாற்றமே இல்ல. அதுல என்ன பிரச்சனை வருதுன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு தாவேகானால அதனுடைய மெஜாரிட்டி கவர்னருடைய சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு ப்ரூவ் பண்ண முடியவில்லை. கவர்னர் சாட்டிஸ்ஃபைட் ஆகிறாரு, இவரால் ப்ரூவ் பண்ண முடியவில்லை என்று. இது எல்லாமே ஒரு டெக்னிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூல தான் பேசுறேன். ஷபீர் வந்து எரிஞ்சு விடக்கூடாது. இப்போ அடுத்ததாக அடுத்த ஒரு என்னங்க அவர் கருத்தை சொல்ல போறாரு. ஆமா, அவரு இதுல சொல்லுங்க என்ன சொல்றீங்க. அடுத்ததாக அடுத்த காம்பினேஷன் பாக்குறாங்க. அடுத்த காம்பினேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, மிக தெளிவாக முதல்வர் நீங்க சொல்லிட்டாரு, எதிர்க்கட்சி வரிசையில் உட்காரவும் சொல்லிட்டாரு. ஆனால் எதிர்க்கட்சியில வரிசையில உட்கார்ந்து நாங்க சப்போர்ட் பண்ண மாட்டோம் என்றெல்லாம் யாரும் சொல்ல. என்ன ஆக்கபூர்வமான விஷயங்கள் இருந்தாலும் சப்போர்ட் பண்ண தான் செய்வார்கள். திமுக ரெசல்யூஷன்ஸ் எதிர்க்கிறது தான் வேலையா இருக்கும். அதுல என்ன இருக்கு? ஆமா, அதுலதான் நான் சொல்றேன். இப்ப அடுத்ததாக இவர் வந்து ஆட்சிக்கு வரவில்லை, இல்லை என்றால் ஆட்சிக்கு அவர் வந்து கோர போறது இல்லை என்றது மிக தெளிவாக அந்த பிரஸ் ரிலீஸ்லயே வந்துருச்சு. அடுத்த எடப்பாடி அப்படி எல்லாம் ஒன்றும் சொல்லல. எடப்பாடி வந்து டெஃபினட்டாக அதனால் வந்து ஆட்சிக்கு he can stake claim to form the government in case Stalin is willing to support. அதுதான் இங்க நடந்து கொண்டிருக்கிறது என்றுதான் நான் அறிகிறேன். அதுதான் இதுவரைக்கும் தமிழ்நாட்டு வரலாற்றில் பார்க்காதது, அப்படி ஒன்று நடக்காதுன்னு கேசிபி நான் சேலஞ்ச் பண்றேங்கிறாரு. இதெல்லாம் நடக்க வேணா ஒண்ணு பண்ணலாம். எடப்பாடி வேணா ஒரு அணியை பிரிச்சு திமுக சேர்ந்தா, ஆனா அவர் ஒரு கண்டிஷன் வைப்பாரு, ஓபிஎஸ்க்கு முன்னால இருக்கணும்னு சொல்லுவாரு. அவருக்கு ஒரே கண்டிஷன் தான் இருக்கு, ஓபிஎஸ்க்கு முன்னால இருக்கணும், பிடபிள்யூடி ஹைவேஸ் வேணும். இல்ல நம்ம அது இல்ல ராமசாமி நீங்க என்ன இல்ல பாக்க நான் வரேன் சார். உங்க ரெண்டு பேரும் வரேன். ஒரு லீகல் இஷ்யூ, வேற ரெண்டு சரி பிசிக்கல் பாசிபிலிட்டி, பொலிட்டிக்கல் இஷ்யூஸ். ஒன்னு ஃபர்ஸ்ட் டெஃபினட்டா ஜெயிச்சது இங்க மக்களோட ஆதரவு பெற்றது தாவேகா மட்டும்தான். சோ ஆளுநர் ஐடியலா அவங்கள தான் வரவேற்கணும். வேற எந்த ஒரு கட்சியாக இருந்தாலும், ஓட்டு இட்ட கட்சிகள் ஜெயிச்சது அப்படின்னு கூட கணக்கு கிடையாது. யார் இதை எதிர்த்தாலும் அவர்களுக்கு அது ஒரு பிரச்சனையா தான் இருக்கும். இனி ஷார்ட் டேர்ம்ல எலெக்ஷன் இருந்தாலும் சரி, மிட் டேர்ம்ல எலெக்ஷன் இருந்தாலும் சரி, 29 இருந்தாலும் சரி, 31 இருந்தாலும் சரி, அவர்களுக்கு அது ஒரு பிரச்சனையாக தான் போய் சேரும் அப்படின்றது ஒரு பார்வை. இரண்டாவது இன்னொரு இஷ்யூ என்ன அப்படின்னா, நார்மலா சுப்ரீம் கோர்ட்டோட கைட்லைன் படி காம்போசிட் ஓட்டிங் அப்படின்ற ஒரு பாலிசி தான் அவங்க கன்சிஸ்டன்டா சப்போர்ட் பண்ணிட்டே வராங்க. அப்ப என்னன்னா, மொத்தமா நீங்க வந்து ஹவுஸ் சிட்டிங் கால் பண்ணுங்க, ஹவுஸ் சிட்டிங் வந்து அதுல ப்ரூவ் பண்ணட்டும், ப்ரூவ் பண்ணாங்க அப்படின்னா அது ஓகே, ப்ரூவ் பண்ணலன்னா இன்னொரு இது வந்து அவங்க ஆப்போசிட்டா ப்ரூவ் பண்ண முடியுதா இல்லையா அப்படின்றதான் ஒரு பொசிஷன். இங்க வந்து ஆளுநர் அந்த காலம் எடுத்துக்கொள்வதே காரணம் என்னன்னா, காம்போசிட்டிங்கா வச்சா கூட இரண்டு பேராலையுமே பண்ண முடியுமா இல்லையா அப்படின்ற ஒரு பார்வை இருக்கு. அவர் கேரளாலையும் அது என்ன சிச்சுவேஷன் பார்க்கணும், அதனால அவரோட காலம் இருக்கு. அதனாலதான் ப்ரீ டிட்டர்மைண்டா எனக்கு இந்த தேதி தான் வேணும் அப்படின்றத அவங்க இங்க நிர்ணயம் பண்ண முடியாது. இல்லாட்டி அப்படின்னா அவங்க சீஃப் ஜஸ்டிஸ் போய் பார்த்திருக்கலாம், அவங்க ஆளுநரை போய் பார்க்கணும்ன்ற அவசியம் கிடையாது. சோ இப்போ இஷ்யூ வந்து அந்த ஒரு பொசிஷன் தான். அவங்க எனக்கு இப்பவே நடக்கணும் அப்படின்னு அப்படி பாத்தீங்கன்னா தாவேகா மத்த கட்சிகளுக்கெல்லாம் அழைப்பு விட்டுருக்கணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. அவர்கள் 108 பேர் 107 அப்படின்றதே ஒரு அரசாங்கம் அமைவதற்கான தேவைகள் இருக்குல்ல, அது திரு விஜய் முதலமைச்சரா வர்றதா, தாவேகா ஆட்சி உடனே அமைக்கணுமாங்கிறத கடந்து நிறைய பெண்டிங் ஒர்க் இருக்கு சார். 12ஆம் கிளாஸ் ரிசல்ட்ஸே அதுக்காக தள்ளி வைக்கிறாங்க. எப்போ வைக்கணும், எப்போ வெளியிடணும்னு தெரியல. அதே போல அடுத்தடுத்த விஷயங்கள் இருக்குது இல்லையா, திட்டங்கள் போய் சேரணும்னா அப்போ ஒரு அரசாங்கத்தை அமைக்க வேண்டிய அவசியம் இருக்கு. மன்னிக்கணும், கவர்மெண்ட் அப்படின்றது ஒன்றும் எக்ஸிஸ்டன்ஸ்ல தான் இருக்கு. கவர்மெண்ட் வந்து இன்னைக்கு சாயங்காலம் தான் சார் அப்ரூவல் எடுக்கணும் சார். அரசாங்கம் இருக்கு, 12th ரிசல்ட்ஸ் கொடுத்து நீங்க கேட்டு பாருங்க. இன்னும் 12th ரிசல்ட்டுக்கு கேபினட் அப்ரூவல் வேணும், மினிஸ்டர் அப்ரூவல் வேணும்ன்ற அவசியம் கிடையாது. இல்ல சார், ஆனா இயல்புல ஒரு கேள்வி இருக்கு சார், அடுத்து வர்றவங்க யாரு எப்ப விடணும் என்னங்கிறது அதிகாரிகள் அப்படி முடிவு எடுத்துட முடியாது இல்ல. அந்த இடத்துல அதற்கான தேவையே கிடையாது சட்டப்பூர்வமா அப்படின்னு சொல்றேன். அவர்கள் இத்தனை நாள் பிராக்டிஸ் பண்ணல அப்படின்னா, ஏன்னா இன்னைக்கு கவர்மெண்ட் எப்பவுமே நம்ம பொலிட்டிக்கல் பார்ட்டியோட சேர்த்து பார்க்கறதுனால தான் அது தவறு. கவர்மெண்ட் இண்டிபெண்டன்ட்டா அவங்க ஃபங்க்ஷன் பண்ண முடியும், அவங்க ஃபங்க்ஷன் பண்ணாததான் இந்த பிரச்சனைக்கு காரணமே. ஓகே ஷபீர் சார், காலையில இருந்த நிலவரம் என்பது வேற, மாலையில நிலவரம் மாறியதற்கு காரணம் என்ன அப்படின்றத நம்ம கவனிச்சோம்னா, காங்கிரஸ் உடைய பிரஸ் ரிலீஸ்ல இருந்த ஒரு வார்த்தை, இன்னைக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த அலையன்ஸ் என்பது இது லோக்கல் பாடிக்கும் தொடரும், இது 2029 லோக்சபா எலெக்ஷனுக்கும் தொடரும் அப்படின்னு பாஜகவுக்கு இது வந்து ஒரு பேட் நியூஸ். ஓகே, அவங்க இந்தியா அலையன்ஸ் வந்து உடஞ்சிருச்சுன்னு சந்தோஷப்படுறதா, அல்ல புது பிரச்சனை தமிழ்நாட்டுல உருவாயிருச்சான்னு கவலைப்படுறதா அப்படின்றது பாஜகவுக்கு ஒரு பெரிய பிரச்சனை. ஓகே, இப்போ